ஆண்டவரோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்டு அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்கள் இருந்த ஊமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டுக்கு நெடும் பயணம் வேறு கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து நம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் ஆண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளில் தாம் வயிற்று நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தராய், என் தந்தையின் கூலியாளர்கள் சேவைக்கு மிகுதியான உணவு இருக்கு, நான் இங்கு பசியாகி இருக்கின்றேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். என் மேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாளர்களுக்கு ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்றார். சொல்லிக் கொண்டார். உடனே புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை நம் பணியாளரை நோக்கி, முதல் தரமாக ஆடை கொடும், வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோந்திரமும் காலுக்கு மிதியிடும் பணியிடமாக அணியுங்கள். கொளுத்த ஆடை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டு தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்து அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடற்பாடலை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை அழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கின்றார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதனால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சீரமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தால் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகள் நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதும் இல்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டை கூட என்றுமே நீர் தந்ததில்லையே. ஆனால் விலை மகளோடு சேர்ந்து உம் சொத்தை களைத்து எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்ததுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கின்றீரே என்றார். அவரது தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னோடதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இருப்ப வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ சகோதரர்களே, இந்த உண்மை உலகத்தில் ஒரு சிறந்த உண்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நாம் நிறைய முறை கேட்டிருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்ன
என்னுடைய நண்பருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு முறை பிஷப் ஹவுஸில் வந்திருந்தார். வந்துட்டு அவர்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன என்னன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் ரொம்ப நாளைக்கு முன்னே வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன். அவர் கடன் வாங்கிட்டு அவர் தேவை இருக்க சமயத்தில் என்னால் கொடுக்க முடியல, அதனால் நான் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் ரஃபாக பேசிட்டு நான் வச்சுட்டேன். அது இப்போ எனக்கு மனசாட்சி கொடுத்தது, அவருக்கு இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அவர் முகத்தை கூட நான் பார்க்குறதுக்கு எனக்கு முடியாது. இப்போது என்ன பண்ணுறது தெரியல. அப்போது கடைசியில் நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், ஜஸ்ட்டு போய் பாருங்களேன், அவர் என்ன நிலைமையில் இருக்காங்க, ஃப்ரெண்ட் மூலியமாக பாருங்கள் அப்படின்னு. அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் போயிட்டு ஒரு நாள் என்ன கொடுக்க முடியுமோ அது போயிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ ஒரு 15 நாள் மறுபடியும் அவர் வந்தார். வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா, அது என் நண்பர் மூலியமாக நான் பார்த்தேன், அவர் ரொம்ப படைக்கையாக இருக்கிறாரு. அவர் அப்படி இருக்கும் பொழுது நான் போய் என் நண்பர் நாங்கள்லாம் போனோம். போயிட்டு நான் போய் அப்படியே சாரி சொன்னேன். சாரி சொல்லிவிட்டு அவர் என்ன எனக்கு கொடுத்தாலும் அதுக்கு டபுள் மடங்கு நான் அவர் கொடுத்துட்டு வந்ததில்ல. அவர் படைக்கையாக இருந்தாலும் அவருக்கு அந்த சந்தோஷப்பட்டார். மீண்டும் நாம் வந்து என்னுடைய கடன் வந்து அந்த வாரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில தவறுகள் நாம் செய்யலாம். அந்த தவறுகள் செய்யும் பொழுது அந்த தவறை வந்து உணர்ந்து அதை நம்ம மாற்றிக்கொள்ள நம்ம விருப்பப்பட்டால் அதனுடைய மகிழ்ச்சி வந்து பெரிதாக இருக்கும். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஒரு 2 மகன்களில் ஒரு மகன் வந்து செய்த பாவத்துக்கு அவன் வந்து வெளியே போகிறான், பாவம் செய்யறதுக்காக வெளியே போகிறான். இன்னொருத்தன் வந்து பாவமே செய்யாமல் கடவுளோட, அதாவது தந்தையோடமே இருக்கிறான். ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது வெளியே போனவர் உள்ள வர, உள்ள இருப்பவர் வெளியே போகிறார். இதுதான் என்னுடைய நற்செய்தி. நல்லவனாக இருந்தவர் கெட்டவனாக மாறலாம், கெட்டவனாக இருந்தவன் நல்லவனாக மாறலாம். இந்த நற்செய்தி இதுதான். அதாவது நம்ம எப்போ வந்து ஒரு நல்லது நம்ம செஞ்சுட்டே இருந்து நம்ம நல்லவன் நம்ம சொல்கிறோமோ அதே நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும், நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரத்தில் வந்து நம்ம தவறாக நம்ம பாவிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனசாட்சி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் என்னுடைய நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது அந்த மகன் வந்து தவறு செஞ்சவன் உணர்றான், ஆமாம் நான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வந்து கேட்கும் பொழுது அந்த தந்தை வந்து அந்த மன்னிப்பு பற்றி கவலையப்படலை. அவர் பட்டதில் நான் என் மகன் வந்தானா போதும் அப்படின்னு தான் இருந்தார். இதுதான் நம்முடைய லைஃப். கடவுள் இப்பொழுதுமே நம்ம வந்து கடவுளுக்கு போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே போதும், அவர் அப்படியே நம்ம அப்படியே காத்துட்டு இருப்பார், அப்படியே நம்மளை பிடிச்சி நம்ம கொடுக்குறதுக்கு. இதுதான் கடவுளுடைய இலக்கம். ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரி உறவுகள் தான் நம்ம இருக்கணும். கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் நம்மளை உயர்த்த ஏற்றுக்கொள்வார். ஆனால் நம்ம இன்னொரு மகன் பாருங்களேன், அவர் வந்து கூடவே இருந்தார், அவர் எந்த பாவமும் செய்யல. ஆனால் அவர் வந்து அந்த இன்னொரு மகனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால அவர் பொறுக்க முடியல. சில வீட்டில் இப்படி நடக்கும், அப்பா அம்மா வந்து அப்பா அம்மாவுக்கு எதிராக நிறைய பசங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா வந்து அவங்க மன்னித்து ஏற்றுக்கொள்வது மற்ற பிள்ளைகள் விருப்பப்பட மாட்டாங்க. கிறிஸ்துவனே என்னுடைய நற்செய்தி வந்து கடவுள் வந்து நம்முடைய இதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அந்த கடவுள் இரக்கத்தோடு நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் என்னுடைய நற்செய்தி. அதனால கடவுளுக்கு நாம் ஜெபிப்போம். நான் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு நான் எப்பொழுதுமே திருந்தி மறுபடியும் உன்னிடத்தில் வரக்கூடிய அந்த